வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லை பா சுரேஷ் முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புத்தம் புதிய மைனிங் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த மைனிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அதில் ஒரு 6 மந்த் பிஃபோர் வந்து ஐஸ் மைனிங் பற்றி போட்டிருப்போம் இல்லையா? ஐஸ் மைனிங் எல்லாருமே பண்ணோம். எல்லாருமே வந்து அதில் இன்கம் எடுத்தோம். சரிங்களா? ஸோ அந்த ஐஸ் மைனிங்கோட அடுத்த செகண்ட் பார்ட் தான் இந்த மைனிங். சரிங்களா? ஸோ நம்பிக்கையான ஒரு மைனிங் ஆப் தான். அதனால் எல்லாருமே வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே நீங்கள் ஜாயின் பண்ணி உடனே வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு காயினை வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில், அப்புறம் டெலகிராம் குரூப்பில், அப்புறம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் இந்த லிங்க் இதுதான். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து காப்பி அப்படின்றது பார்த்தீங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே, இல்லைனா டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஏபிகே இருக்குது, கெட் இட் ஆன் ப்ரௌசர் இருக்குது, கெட் இட் ஆன் டெலகிராம் இருக்குது. இதில் எங்களுக்கு எது பண்ண முடியுமோ அது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு இந்த ஆப் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஜஸ்ட் அதில் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? சில டைமில் வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து உங்களுடைய ரெஃபரல் கோடு வந்து கேட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. சுரேஷ் முருகன் அதுதான் ரெஃபரல் கோடு. சரிங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். காமிச்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடி போடுங்க. சரிங்களா? மெயில் ஐடி கொடுத்து லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். ஸோ மெயிலுக்கு ஓடிபி போயிருக்கும். மெயிலில் போய்ட்டு நீங்கள் இந்த ஓடிபியை செக் பண்ணி பாருங்கள். 3 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணணும். ஸோ ஓடிபி வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஓடிபி. இந்த மாதிரி மெயில் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. திரும்பவும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. சரிங்களா? அலோவ் நோட்டிஃபிகேஷன் காய்க்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்டர் யுவர் நிக் நேம். நிக் நேம்னால் உங்கள் நேம் போட்டு நேமுக்கு அப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைனா உங்கள் அப்பா பேரோ ஏதோ ஒன்று நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் இதில். சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 10 காயின் கிடச்சிரும். 10 காயின் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்ப்ளீட் அப்படிங்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். ஸ்கிப் ஆல் கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்து எஸ்டபிள்யூன்னு காமிக்குது பார்த்தீங்க இல்லையா, இதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? 23 மணி நேரம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு இதே டைமுக்கு வந்து நீங்கள் வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எஸ்டபிள்யூ கிளிக் பண்ணி விட்டால் போதும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் காயின் வந்து மைனிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பிகினிங் ஸ்டேஜுங்கிறதுனால என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து நமக்கு 20 காயின் வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? மேலே பாருங்கள், ஏர்னிங் ரேட் +20. ஓகேவா? எஸ்டபிள்யூ பெர் ஹவர். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 20னா 24 மணி நேரத்துக்கு அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 450 காயின் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இது இந்த மந்த் எண்ட் வரைக்கும் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த காயின் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்ன் எக்ஸ்ட்ரா எஸ்டபிள்யூ பை இன்வைட்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அனுப்பிச்சு அவங்க உங்கள் ரெஃபரல் மூலமாக ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் வந்து அதிகமாக வந்து மைனிங் ஆகும். சரிங்களா? ஸோ மறக்காமல் எல்லாருமே உடனே ஜாயின் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த மாதிரி புது புது மைனிங் அப்ளிகேஷன் பற்றின அப்டேட்டுகள் ஒரு சிலது சின்ன சின்ன அப்டேட் இருக்கும். அதுக்கு எல்லாமே வீடியோ மேக் பண்ண முடியாது. அதனால் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் எல்லாருமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்டை வந்து நீங்கள் உடனே பார்த்து கரெக்டாக அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். கேஒய்சி வரும்போது கேஒய்சியும் வந்து உடனே அப்டேட் பண்ணி நம்ம சீக்கிரமாக வித்ட்ராவல் எடுத்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபோக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெலகிராம் போட் மைனிங் வந்திருக்கு. அந்த டெலகிராம் போட் மைனிங் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய மைனிங் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்லை பா சுரேஷ் முருகன்.